கூட இருந்தது கொஞ்ச நாளா இருந்தாலும் எனக்கு நிதிஷை பத்தி ஓரளவுக்கு தெரியும். ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதை திரும்ப திரும்ப பண்ணுவாரு. என்னை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, இனிமே என்னை மீட் பண்றதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்பாரு. எங்க போனாலும் தேடி தேடி வருவாரு. நாம இமீடியட்டா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். லீகலி நான் இப்பவும் அவரோட வைஃபா இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்துல அவர் என்ன ரீச் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. இனியா சொல்றது சரின்னு படுது. நம்ம நாளைக்கே அட்வொகேட்டை போய் பார்த்து இந்த டிவோர்ஸ் பத்தி பேசிடலாமா? இந்த டிவோர்ஸ்ல எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். அம்மாவை ஏமாத்தி வாங்கின அந்த 2 ரெஸ்டாரண்ட்டையும் அவங்க திருப்பி கொடுக்கணும். அத பத்தி இப்போ நீ ஏன் யோசிக்கிற இனியா? நான் அத பத்தி தான் மெயினா யோசிக்கிறேன். உனக்காக அம்மா செஞ்ச ஒரு விஷயம் அது. தெரியுமா? நான் நல்லா வாழணும்னு தானே நீ அதை செஞ்ச. நான் தான் வாழவே இல்லையே. எதுக்குமா உன் உழைப்புக்கான பலனை இன்னொருத்தவங்க அனுபவிக்கணும்? உன் ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த கல்யாணத்துக்கு செலவு பண்ண பணம்னு எல்லாத்தையும் திரும்ப வாங்கணும். இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சு பொண்ணுங்க சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே என்னோட டிவோர்ஸ் ஒரு லெசனா இருக்கணும். அது போதும் எனக்கு. இனியா, மா தூங்கலையா நீ இன்னும்? லைட் டிஸ்டர்பன்ஸா இருக்கா? சரி நான் வெளில போய் வேணா ஒர்க் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ இங்கேயே பண்ணு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் முடிச்சிருவேன். சரியா? சரிடி, முடி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. முடிச்சிட்டேன். ஏய், மெதுவா முடிச்சிட்டு வான்னு தான் சொன்னேன்ல. முடிச்சிட்டேம்மா, முடிச்சிட்டேம்மா. இப்ப நான் ஒரு நியூஸ்ல ஒர்க் பண்ணல, அது எனக்கே நல்ல சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. லைட் ஆஃப் பண்ணவா? ஏய் இரு, உட்காரு. என்னம்மா? நீ நல்லா இருக்கியா இனியா? பார்த்தா எப்படி தெரியுது? நீ நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு புரியவே இல்ல. நான் ஒர்க் பண்ண நியூஸ பத்தி மட்டும்தான் என் மனசுல ஓடுது, வேற எதுவுமே ஓடல. நிதிஷ் விஷயமா இல்ல இந்த டிவோர்ஸ் விஷயமா நான் எதுவும் யோசிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? நான் எதுவும் யோசிக்கலமா, நான் நல்லா தான் இருக்கேன். அப்செட் எல்லாம் ஆகல. சரி இங்க பாரு, ஒருவேளை நான் அப்படியே எப்பயாவது அப்செட் ஆயிட்டேன்னா உன்கிட்ட சொல்றேன். அப்ப நீ என்ன ஆறுதல் பண்ணு. சரி, நீ நல்லா இருக்கியா? நீ கவலைப்படுற அளவுக்குலாம் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலமா. தேவையில்லாம ஒரு பேட் சாப்டர் வந்துருச்சு. இப்ப அது முடிய போகுது, அவ்வளவுதான். கொஞ்ச நாளா வீட்ல எல்லாருமே என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு சேஞ்சுக்கு உன்னை பத்தி பேசுவோமா? உன் பிசினஸ்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல, அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் விஷயம் என்னாச்சு? அது அவ்வளவுதான். அவங்க வெயிட் பண்ண சொன்னப்போ நான் தான் ஓடி வந்துட்டேனே. அதுக்கும் நான் தானே காரணம். நீ என்ன பண்ண? மா, நாம வேணும்னா அந்த ஹோட்டலுக்கு நேர்ல போய் பேசி பாப்போமா? இன்னொரு சான்ஸ் கேப்போம். இல்ல இனியா, வேண்டாம், அத அப்படியே விட்டுறலாம். சரி, உனக்கு வேற ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும், பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். என்னை பத்தி நீ நிறைய கவலைப்பட்டுட்டமா. இனிமே நீ கவலைப்படக்கூடாது, சரியா? நானும் இப்ப உன்ன மாதிரியே ஸ்ட்ராங்கான இண்டிபெண்டன்ட் விமன்.
காஃபி ஏதாவது சாப்பிட்றியாடா? இல்ல டாடி, வேண்டாம். இப்ப ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அட்வொகேட்ட பார்க்க போறோம், அவ்வளவுதானே. அதுக்கே துக்க வீட்டுக்கு போற மாதிரி இவ்ளோ சோகமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நாங்கள் எல்லாருமே நார்மலாக தான் இருக்கோம். அட்வொகேட் என்னோட ஃப்ரெண்டு தான், ரொம்ப நல்ல மனுஷன். அவரை பார்த்துலாம் பயப்பட வேண்டாம். எனக்கு ரொம்ப நாள் பழக்கம்டா, கேஷுவலாக பேசலாம். ஓகே? நான் தானே டாடி எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்டேன். அப்புறம் நான் பயப்பட போறேன்? எனக்கு பயம்லாம் இல்லை, நான் நல்லா தைரியமா தான் இருக்கேன். மெதுவா போ. ம். அப்படி போய் ரைட்ல திரும்ப. கோபி, நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆ. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பை தி வே, இது என் பொண்ணு இனியா. அது Hello. என் மூத்த பையன் செடியன். வணக்கம்ப்பா. இவங்க இனியா செடியனோட அம்மா பாக்யலட்சுமி. வணக்கம் மேடம். ம் என் பொண்ணோட டிவோர்ஸ் விஷயமா ஆல்ரெடி உங்களை நான் ஃபோன்ல காண்டாக்ட் பண்ணேன்ல. உங்க அப்பா எல்லாத்தையும் சொன்னாருமா? ஆமா, உங்களுக்கு கல்யாணமா எத்தனை வருஷமாச்சு? வருஷ கணக்கெல்லாம் இல்ல சார், 2 மாசம்தான் ஆச்சு. புரியுது மேடம். கல்யாணம் அப்புறம் இமிடியேட்டா டிவோர்ஸ்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இப்போவே டிவோர்ஸ் ப்ராசஸ் ஆரம்பிக்க வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டும் தான் நாங்களும் நினைச்சோம். ஆனா நிதிஷ் சைடுல இருந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்கறாங்க சார். இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து இவ வெளியில வந்துட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலான்னு தான் நாங்க உங்களை பார்க்க வந்திருக்கோம். பெரிய குடும்பம், ஐ மீன் வசதியான குடும்பம். என் பொண்ணு நல்லா பார்த்துப்பாங்கன்னு அவசரப்பட்டு நம்பி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டோம். உங்க குடும்பத்துக்கு பின்னாடி இவ்வளவு கேவலமான விஷயங்கள், கதைகள்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. இந்த மாதிரி நிறைய கேசஸை நானே டீல் பண்ணியிருக்கேன் கோபி. கல்யாணம் எல்லாம் 1க்கு 10 தடவை நல்லா விசாரிச்சு ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணி வைக்கணும். சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். டிவோர்ஸ் ஈஸியாக கிடச்சிரும்ல? மியூச்சுவல் டிவோர்ஸ்னா ஈஸியா கிடைச்சிடும்பா. ஆனா அதுக்கு இங்க வழி இல்லையே. பையன் குடும்பத்துல நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. அந்த பையன் மேல வேற நிறைய கேசஸ் இருக்கு. வரதட்சணையா எங்க அம்மாவோட ஹோட்டல்ல எழுதி வேற வாங்கிட்டாங்க சார். இனியா, அதை விட இப்போ இல்லம்மா, அதையும் சேர்த்துக்கணும். அதுவும் தப்பு தானே சார்? ஆமா, தப்புதாம்மா. அதெல்லாம் சொல்லி நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமா? ம். அவங்க அதை கொடுத்து தானே ஆகணும். சரி, எங்க தரப்புல இருந்து இப்ப நாங்க என்ன பண்ணணும்? என்னென்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலா எழுதி எனக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. ஓகே. நான் மெயில் அனுப்புறேன் சார். ஓகேம்மா. கோர்ட் கேஸ் அது இதுன்னு, இதனால என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? பிரச்சனை ஒன்றும் இல்லை. கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா? கரெக்ட் கரெக்ட். பார்த்துக்கலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் இருங்க. முதல்ல நம்ம அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவோம். அதுக்கு பையன் வீட்டிலேருந்து என்ன ரிப்ளை வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணலாம். ஓகே? ஓகே. இனியா, நீ ஒன்றும் கவலைப்படாமல் இருமா, எல்லாம் சரியாயிரும். பார்த்துக்கலாமா? ம். தேங்க்யூ சார்.